கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த அகாப்பை திருச்சபை 34வது ஆண்டின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு என்னது 35th இயரில் கால் எடுத்து வச்சு முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே போக போகிறோம். இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்மளை கர்த்தர் என்ன செஞ்சு வந்திருக்கிறாரு? பாதுகாத்து வழி நடத்தி போஷித்து அவர் நன்மைகளால் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? நிரப்பி ஆண்டவர் வழி நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, குயவனுடைய கையில் என்ன இருக்கிற மாதிரி களிமண் இருக்கிறதை போல என்னுடைய கைகளில் யார் இருக்கிறீங்க? நீங்கள், அதாவது ஆண்டவருடைய கரங்களில் யார் இருக்கிறோம்? நாம் இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா இதை? ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை நம்ம ஆயத்தப்படுத்துவோம். நம்ம இன்னைக்கு தொடர்ந்து எழுப்புதல் அப்படின்ற தலைப்பில் என்ன செய்வோம்? தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம்? இன்றைக்கும் ஒரு பாடத்தை நம்ம என்ன செய்வோம்? நாம் வாசிப்போம், தியானிப்போம். இன்றைக்கி நான் உங்களோடு பேசவிருக்கிற வேத பகுதியை உங்களுக்கு விவரித்து சொல்வதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை வந்து உங்களுக்கு நான் மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சாலமோனுடைய பீரியடுக்கு அப்புறமா என்ன ஆச்சு? தேசம் என்னவா மாறிச்சு? ரெண்டாக என்ன செஞ்சிச்சு? பிரிஞ்சிச்சு. நார்தர்ன் கிங்டம் அண்ட் சதர்ன் கிங்டம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சுது. அநேக மெசேஜில் இதை உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். பட் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறதில்ல, டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்ல. ஒரு குயிக் ரிஃப்ரெஷர். ஏன்னா நாம் இன்றைக்கி வாசிக்க போகிற வேத பகுதிக்கு இது ரொம்ப முக்கியம். அப்போ நார்த்தன் கிங்டமில் யார் இருக்கிறா? இஸ்ரவேல் இருக்குது. சதர்ன் கிங்டமில் யார் இருக்கிறா? யூதா இருக்குது. இஸ்ரவேலுடைய கேபிட்டல் வந்து சமாரியா. சதர்ன் கிங்டம் ஜூடாவுடைய கேபிட்டல் வந்து எருசலேம். அப்போ யூதாவுக்கு வந்து நிறைய ராஜாக்கள் ஆண்டவர் என்ன செஞ்சார்? நியமித்துட்டே வந்தார். அப்படி தான் ஒரு சில ராஜாக்களை குறித்து உங்களுக்கு கடந்த ஒரு சில வாரங்கள் என்ன செஞ்சேன்? நான் பிரசங்கித்தேன். அப்படி நாம் வாசித்துட்டு வரும்போது ஹெசேக்கியா அப்படின்னு ஒரு ராஜா இருக்கிறான். அவனுடைய பேர் என்ன சொல்லுங்க? ஹெசேக்கியா. ஹெசேக்கியல் இல்லை, ஹெசேக்கியா. இங்கிலீஷில் ஹெசக்காயா. ஸோ அப்போது அவனை குறித்து நம்ம வாசித்துட்டு வரும்போது ஏசாயாவின் புஸ்தகம் 39வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்துட்டு வந்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது? எசேக்கியா ராஜாவுடைய அரசாட்சியில் பாபிலோன்லேருந்து என்ன செய்கிறாங்க? ஒரு 2 பேர் வராங்க. பாபிலோனுடைய ராஜாவாகிய மெரதாக் பல்தான் அப்படின்ற ராஜா, சன் ஆஃப் பதான், அவன் வந்து என்ன செய்கிறான்? எசேக்கியா ராஜாவுக்கு தன்னுடைய கிரீட்டிங்ஸை சொல்லி அனுப்பி என்ன செய்கிறான்? கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து என்ன செய்கிறான்? அனுப்பி விடுறான். அப்போ பாருங்கள், பாபிலோன்லேருந்து வந்தவங்க, அதை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இங்கே சொல்லி என் நேரத்தை எடுக்க விரும்பலை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. எசேக்கியா ராஜா என்ன செய்கிறான்? வெளிநாட்டிலேருந்து வந்த கெஸ்ட்ஸை என்ன செய்கிறான்? என்டர்டெயின் பண்ணி அவங்கள உபசரித்து கூட்டிகிட்டு போய் என்ன செய்கிறான்? அவனுடைய தேசத்தை எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறான். பைபிள் சொல்லுது, வாஸ்து பார்த்தீங்கன்னா ஒன்று விடாமல் சுற்றி காமிச்சானான். ஒன்று விடாமல் அவனுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சான்? சுற்றி காமிச்சான். நிறைய வேத பண்டிதர்கள் அதை 2 விதமாக பார்க்குறாங்க. ஒரு குரூப் ஆஃப் வேத பண்டிதர்கள் நினைக்கிறாங்க, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துகிற விதத்தில் என்ன செய்கிறான்? அவன் ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார் பார் அப்படின்னு சொல்லி எதிரி தேசத்துக்காரனுக்கு கர்த்தருடைய நன்மையை சொல்லி காமிச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பேசுகிறாங்க. மற்ற ஒரு சிலர் another school of thought சொல்கிறாங்க, அவனுடைய திமிரின் மிகுதியில், அவனுடைய பெருமையின் ஆணவத்தின் மிகுதியில் அவன் கூட்டு போய் என்ன செஞ்சான்? எல்லாருக்கும் காமிச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு சில தியோலஜின்னு சொல்கிறாங்க. பட் பாயிண்ட் வந்து அது இல்லை. அதெல்லாம் சுற்றி காமிச்சு முடித்த உடனே ஏசாயா உள்ளே வரான். உள்ளே வந்து சொல்கிறான், இந்த மாதிரி வந்தாங்களாப்பா 2 பேர். ஆமாம் வந்தாங்க. எல்லாத்தையும் சுற்றி காமிச்சியா? எல்லாத்தையும் சுற்றி காமிச்சு. உடனே அவன் சொல்கிறான், கர்த்தருடைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி 39வது அதிகாரத்தின் கடைசியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி யூதா பாபிலோனுடைய கைகளில் என்ன செய்யும்? வெல்லும் அப்படின்றத தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணுறான்? சொல்கிறான். சொல்கிற முடிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எசேக்கியா சொல்கிறான், அவன் தேவனுக்கு அவன் பயந்தவனா நடந்ததுனால. ஏன்னா அதை நீங்கள் அப்படியே சரித்திரத்தெல்லாம் நீங்கள் அப்படியே வாசித்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவனுடைய தகப்பனார் அந்த மனாசே இவங்களுடைய காலத்தில் இருக்கிற துன்மார்க்கங்கள் எல்லாத்தையும் காட்டிலும் எசேக்கியா கொஞ்சம் என்ன செஞ்சான்? ஆண்டவருக்கு பயந்தவனாக நடந்ததுனால அவனுடைய ஆட்சி காலத்தில் கர்த்தர் தேசத்தில் என்ன கொடுத்தாரு? சமாதானத்தை கொடுத்தாரு. அப்படின்ற திருப்தியில் எப்பா என் காலகட்டத்திலேயாவது கர்த்தர் தேசத்தில் என்னத்தை வைப்பார்?
சமாதானத்தை வைப்பார். ஆனால் கர்த்தர் சொன்ன மாதிரி அவனுடைய காலகட்டம் முடிஞ்ச பிறகு இவனுக்கு வந்து பார்த்துட்டு போனானுங்க இல்லையா, வேவ் பார்த்துட்டு போனானுங்க இல்லையா, அதில் வந்து எங்கே அடிக்கணும் எங்கே பிடிக்கணும்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அதுக்கப்புறம். ஆனால் அந்த நடுவில் என்ன நடக்குது அப்படின்றத தான் நாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். ஸோ கதை எங்கே வருதுன்னு புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. ஸோ இப்போ எசேக்கியா ராஜாவுடைய கடைசி காலத்தில் இன்னொரு 100 வருஷம் இருக்குது. பாபிலோனுடைய கையில் யூதாவிலும், அதுக்கப்புறம் பெர்சியாவுடைய ராஜாவாகிய சைரஸ் வந்து என்ன செய்வான், அவங்கள த கிரேட் எக்ஸைல்லேருந்து அவங்கள என்ன செய்வான், விடுதலை ஆக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எஸ்ரா நெஹெமியா காலத்தில் அவங்க எப்படி வெளியில் வந்தாங்க. ஸோ அந்த நடுவில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். ஏசாயா 40வது அதிகாரம். இந்த 40வது அதிகாரத்தில் இப்போ ஏசாயாவின் மூலம் ஆண்டவர் இந்த யூதா தேவ ஜனங்க கீழே விழுந்து அவங்க கைப்பிடிக்கப்பட்டு எடுத்துக்கொண்டு போகப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறார். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேசேஜ். ஏன்னா இதை ஏசாயாவுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளின் மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவுடைய வருகைக்கு ஒப்பிட்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்ல கவனிங்க, ஆண்டவர் தன்னுடைய ஜனங்க தன்னுடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமாகவும் சமாதானத்தோடும் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். பாடுள்ள வாழ்க்கையின் மத்தியிலையும் அந்த பாட்டின் மத்தியிலையும் தேவ பிள்ளைங்க எப்படி வாழணும், சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடு வாழணும் தாங்க ஆண்டவர் விரும்புகிறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுள்ள வாழ்க்கை தான், முள்ளான பாதை தான், கரடு முரடான பாதை தான். அதுக்குன்னு ஆண்டவர் அப்படிப்பட்ட பாதையில் அதே அனுபவத்தில் வாழணும் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யலை, நம்மளை அழைக்கலை. கிறிஸ்துவுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை அனுபவித்து என்ன செய்யணும், நன்றி உள்ள இருதயத்தோடு வாழணும். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுகிற பாதை கொஞ்சம் எப்படியா இருக்கும், கடினமாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி நீங்கள் இப்படி கைப்பிடிக்கப்பட்டு நீங்கள் சிறை கொண்டு போகப்பட்டிருந்தாலும் அந்த மத்தியில் கர்த்தராகிய தேவனாகிய நான் உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதத்தையும் விடுவையும் தருவேன்றதை தான் ஐசாயா சாப்டர் 40. இப்போ உங்களுக்கு நான் சொன்ன ஹிஸ்ட்ரியும் இப்போ நம்ம என்ன வாசிக்க போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு இப்போ வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. அப்படி ஆண்டவர் தரவிருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், வாட் ஷுட் we do, அதுதாங்க ஐசாயா சாப்டர் 40. பாதையை அமைத்து சாலையை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நம்ம கொஞ்ச நேரத்தில் அதை வாசிப்போம். 3வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, வனாந்திர வழியில் என்ன செய்யுங்க, வழியை ஆயத்தப்படுத்துங்க, வனாந்திர வழியில் பாதை என்ன செய்யுங்க, செவ்வையாக்குங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். பார்த்தீங்களா, மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்திற்கு முன்னோடியாக சொல்லப்பட்டார் அப்படின்றது. இது யாருடைய ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்கிறேன். என்ன பாயிண்ட் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, எதையோ ஒன்று ஆயத்தப்படுத்தணும், எதையோ ஒன்று சரியாக்கணும், எதையோ ஒன்று செவையாக்கணும், எதையோ ஒன்று கோணலானதை என்ன செய்யணும், நேராக்காத வரைக்கும் நான் செய்ய விரும்புகிற காரியத்தை என்னால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பாயிண்ட். நல்லா கவனிங்க, எங்கள் ஆண்டவருடைய பாயிண்ட் என்ன, என்னால் முடியும். எவ்ரிதிங் என்னால் முடியாதது என்ன இருக்குது, எல்லாத்தையும் சிருஷ்டித்தது நான் தான் இல்லையா. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஆனால் நான் இதை செய்யணும்னா நீங்கள் ஒரு சில காரியங்களை என்ன பண்ணணும், செய்யணும் இல்லை. நாம் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, நாம் இன்னைக்கு எழுப்புதலை பெற்றுக்கொள்ளணும்னா, ஆண்டவரே எழுப்புதலை தாங்கன்னு சொல்லி ஜெபித்து ஆண்டவர் சும்மாலாம் எழுப்புதலை தந்துட மாட்டார். அந்த ஜெபத்திற்கும் ஆண்டவர் தருவதற்கும் நடுவில் என்னவோ நடக்கணும். என்ன நடக்கணும், அதை தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். கவனிங்க, இந்த 34 இயர்ஸை முடிக்கிற திருச்சபையாகிய நாம் இன்னைக்கு ஒரு கேள்வியை சும்மா கேட்டு பாருங்களேன். உண்மையான எழுப்புதலை நாம் அனுபவிச்சா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் இல்லை. போன வாரம் நான் சொன்னேன், 2 எழுப்புதல்னு கதை சொன்னேன் உங்களுக்கு. நியூயார்க்கில் நடந்த ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் எத்தனை பேர் போய் கேட்டிங்கன்னு தெரில, செகண்ட் சர்வீஸில் நம்மளுடைய சவுத் இந்தியாவில் எய்மி கார்மைக்கல் அவங்க மூலமாக நடந்த ஒரு எழுப்புதலை குறித்து உங்களுக்கு சொன்னேன். சும்மாலாம் ஆண்டவர் என்ன செய்யலை, எழுப்புதலை தரலை. அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆட்கள்
ஏதோ என்ன பண்ணாங்க, ஏதோ ஒன்று பண்ணாங்க, எதையோ ஒரு செயல்பாடு செஞ்சதுனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, தந்தார். அநேக நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுடைய அர்த்தம் தெரியாமல் நம்ம ஜெபிக்கிறோம். நிறைய நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், இந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தந்தார்னா எப்படி இருக்கும் அப்படின்றத உணராமலே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். எழுப்புதலை தாங்க, எழுப்புதலை தாங்கன்னு ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் எழுப்புதலை தந்தா அதை பெற்றுக்கொள்கிற நிலையில் நம்ம இருக்கிறோமா? நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு, அதை கேட்குற அந்த சூழ்நிலை நடைபெறும் பொழுது நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்றதற்கு ஆயத்தமாக தான் நம்ம இந்த ஜெபத்தையே செய்கிறோமா? இன்னைக்கு கிறிஸ்தவம் பிலோ பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பங்கு சந்தையில் இப்போ காசு போட்டவங்களுக்கு தெரியும், மார்க்கெட் என்ன இருக்குது, பிலோ பார், அதாவது இதான் பெஞ்ச் மார்க்னா அதை விட்டு கம்மியாக இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவம் ஆண்டவர் நம்மளை எந்த நிலையில் வைக்கணுமோ அந்த நிலையை விட்டு ரொம்ப காலங்கள், ரொம்ப நூற்றாண்டு கீழே போய் வாழ்ந்து இன்னைக்கு இதுதாங்க நமக்கு நார்மலாக மாறிடுச்சு. ஆண்டவர் கொஞ்சம் நம்மளை உயர்த்தும் போது அது நம்மளுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. வார்த்தையினால ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்போது கேட்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. இது தவறு, இது செய்யாதீங்க, இப்படி பாடாதீங்க, இப்படி குதிக்காதீங்க, இந்த வார்த்தையை உபயோகிக்காதீங்க அப்படின்னு சொல்லி எப்போ மீண்டும் திருச்சபை ஆண்டவர் வேதத்தின் பக்கத்தில் கூட்டிட்டு வராரோ அப்போ திருச்சபைக்கு, கிறிஸ்தவர்களுக்கு இது வித்தியாசமா இருக்குது, இது வினோதமா இருக்குது. ஏன் தெரியுமா? இவ்வளோ காலம் எங்க வாழ்ந்துட்டோம், கீழே ஒரு கீழ்த்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டனால அதுதான் நார்மல் அப்படின்னு நினைச்சிட்டோம். இப்போ ஆண்டவர் நம்மளை அதுல இருந்து கொஞ்சம் உயர்த்தும் போது புதுசா இருக்கிறது நம்மளுக்கு என்னவா காணுது, கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. கவனிங்க, சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அசாதாரண வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்தும் போது அசாதாரணமான வாழ்க்கை நமக்கு வித்தியாசமா இருக்குது, பயமா இருக்குது. ஏன்னா ரொம்ப காலம் சாதாரணத்தை பார்த்து 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 இதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு பிசாசு நம்மளை என்ன செய்ய வச்சுட்டான், நம்ப வச்சுட்டான். இங்க ஆண்டவர் உபயோகிக்கிற வார்த்தை மேக் அ ஹைவே, நெடுஞ்சாலை. ஹைவே, ஹைவேன்றது எப்போ உயர்தரமானது. இட் இஸ் ஆன் அன் எலிவேஷன். ஹைவே யாரும் பள்ளத்தில் விட மாட்டாங்க, இல்லை? ஹைவே எல்லாம் பார்த்துருக்குறீங்களா? நாம் பார்த்துருக்குற ஹைவே எல்லாம் ஹைட்டில் தான் இருக்கும், உயரத்தில் தான் இருக்கும். ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலி நம்மளை உயர்த்த விரும்புகிறார். ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆவிக்குரிய ரீதியில் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை என்ன செய்ய விரும்புகிறாரு? உயர்த்த விரும்புகிறார். இல்லை கவனிங்க, அப்படி உயர்த்தணும்னா இங்க ஏசாயா கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். யூதா, இன்னும் கொஞ்ச காலத்துல உன்னை என்ன செய்ய போறாங்க, பிடிச்சு கொண்டு போய் உன்னை அடிமைத்தனத்துல வைக்க போறாங்க. உன்னுடைய முன்னோர்கள், உன்னுடைய ராஜாக்கள் இவங்கெல்லாம் தேசத்துக்கு வாசலை திறந்து விட்டு அந்நிய தேவ விக்கிரக சிலையின் வணக்கங்களை உள்ள கொண்டு வந்ததுனால கர்த்தர் உங்களை என்ன செய்ய போறாரு, கொண்டு போய் அடிமைகளின் கரங்கள்ல உங்களை கொடுக்க போறாரு. ஆனா கவனிங்க, அந்த சூழ்நிலையிலையும் நீங்க மீண்டு வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்றதையும் சேர்த்து ஆண்டவர் என்ன பண்றாருங்க, ஏசாயாவின் மூலம் சொல்றார். ரைட் நவ் இதுதான் உங்களுடைய சூழ்நிலை. உங்களுக்குன்னு ஒரு ரிவைவல் இருக்கு. ஆனா இப்போ இருக்கிற நிலைக்கும் அந்த ரிவைவல், அதாவது உங்களை மீண்டும் உயிர்ப்பித்து ஆண்டவர் கொண்டு வர்ற நிலைக்கு நடுவுல ஒரு பாயிண்ட் இருக்கு. புரியுதா? இப்போ சர்ச்சில் இருக்கீங்க, அடுத்த முடிஞ்சோன்னு எங்க போவீங்க? வீட்டுக்கு போறவங்க வீட்டுக்கு போவீங்க, இல்லையா? இந்த பாயிண்ட்டுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் என்ன இருக்கு? ஒரு டிராவல் இருக்கு. ஹைவேல டெஸ்டினேஷன் போகும்போது வரும், இல்லையா? இங்கேருந்து சென்னை போகும்போது இந்த சென்னை அங்கே தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது சென்னை இல்லை, அது வாணியம்பாடி. அதுக்கப்புறம் சென்னை வந்த மாதிரி தெரியும், அப்புறம் என்னது, ஆம்பூர். காணல் நீரை போல பயணிக்காவிட்டால், இங்கேருந்து அப்படியே சென்னை தெரியுது. இப்போ மேப்பில் பார்த்தீங்கன்னா பெங்களூர், இங்கே சென்னை டக்குன்னு ஈஸியாக தெரியும். ஆனால் பயணம் செஞ்சாதான் தெரியும் அது எவ்வளோ தூரம் போகணுன்னு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கவனிங்க, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ளணும்னா பயணம் செஞ்சு போகணும். அந்த பயணம் சும்மா கண்மூடித்தனமாலாம் இருக்கக்கூடாது. அந்த பயணம் அது ஆண்டவர் சொல்ற முறைகள் அந்த பயணம் இருந்தால் தான் எழுப்புதல் அப்படின்ற டெஸ்டினேஷனுக்கு நம்மை ஆண்டவர் கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. கவனிங்க, இங்க பாயிண்ட் ஏ என்ன, பாயிண்ட் பி என்ன அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கு சுருக்கமாக நம்ம தியானிப்போம். பாயிண்ட் ஏ,
ஏசாயா 40வது அதிகாரம் வசனம் 3 இங்க இருக்காங்க. பாயிண்ட் பி வசனம் 5. ஆனா பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி 3ல இருந்து 5க்கு ஆட்கள் போகணும்னா வசனம் 4 கடந்து போகணும். அது என்ன வாசிக்க கேட்போமா? ஏசாயா 40வது அதிகாரம் வசனம் 3, 4, 5. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஓகே, கவனிங்க. நான் சொன்ன 3 இஸ் தி பிரசன்ட் ஸ்டேட், 5 இஸ் தி ஃபியூச்சர் ஸ்டேட். இந்த பிரசன்ட்ல இருந்து இந்த 5க்கு போகணும்னா வசனம் 4 தாண்டாம நம்மளால என்ன செய்ய முடியாது? போக முடியாது. பழைய ஏற்பாட்டின் காலத்துல நான் ஹிஸ்டரியில சொன்ன மாதிரி சைரஸ் உடைய காலத்துல அவங்களுக்கு அந்த தேவ மகிமை அவங்க என்ன செஞ்சாங்க? விடுவு காலத்தை காண்டாங்க. புதிய ஏற்பாட்டின் காலத்துல நாம இது இன்னும் பெற்றுக்கொள்ளல, அடையல. ஏன்னா ஆண்டவர் இன்னும் என்ன செய்யல? மகிமையில வரல. ஆனா நடுவுல இருக்கிற பாயிண்ட் நம்பர் 4, verse number 4, build a highway. இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு the road to revival, எழுப்புதலுக்கான பாதை. இந்த எழுப்புதலுக்கான பாதை எப்படி இருக்கணும்? வசனம் 4ல சொல்றாரு, build a highway for God. There must be preparation. சும்மாலாம் ஹைவே வந்துடாதுங்க. மெட்ரோ ப்ராஜெக்ட் பார்க்குறீங்க பெங்களூரில், எவ்வளோ வருஷம் எடுக்கிறாங்க. சும்மாலாம் மெட்ரோ திடீர்லாம் எழும்பி வர்றது இல்லை. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதுக்கு கட்டுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எழுப்புதலுக்கும் நீங்க ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தப்பட்டுட்டு ஆயத்தத்தோடு என்ன செய்யணும்? வேலையும் செய்யணும். Revival is a time of rejoicing. Revival is a time of refreshment. It is a time of restoration. இதெல்லாம் பேப்டிசம் கிளாஸ் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு புத்துணர்வு, ஒரு புதிய ஜீவன், மீட்டு காணாம போன எதையோ என்ன செய்யறது? மீட் எடுக்கிறது. மீட் எடுக்கப்பட்ட அந்த நிலைய ஆண்டவருக்குள்ள களி கூர்ந்து என்ன செய்யறது? மகிழ்ந்திருக்கு. இதெல்லாம் எந்த ப்ராசஸ் தான்? இதெல்லாம் எழுப்புதலின் ப்ராசஸ். இன்னைக்கு இந்த செய்தியின் தொடக்கத்துல நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே உம்முடைய வழிகள் என்னுடைய வாழ்க்கையில நடைபெறட்டும். Let your ways be fulfilled in mine. நீங்க உங்க வழிகளை என் வாழ்க்கையில அமையுங்க ஆண்டவரே. எங்கேயோ போய் மெட்ரோ ப்ராஜெக்ட்ல எங்கேயோ போய் ரோட போடுறதுக்கு பதில் அந்த சாலையை என் வாழ்க்கையில கர்த்தாவே நீங்க போடுங்க. அப்போ என் பாதை செவையான பாதையா இருக்கும். கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Have your way in my life, O Lord. இந்த காலகட்டத்தில் the return of the people, அந்த காலகட்டத்தில் எதிரியின் கையில இருந்து அவங்க எங்க வர வேண்டியதா இருந்துச்சு? சொந்த நாட்டுக்கு வர வேண்டியதா இருந்துச்சு. இன்னைக்கு நாம தேவனுடைய வார்த்தைக்கு மீண்டும் என்ன செய்யணும்? திரும்பி வர வேண்டும். We have to return to the word of God, to the house of God, to the power of God, according to the plan of God, according to the direction of God, and then we can receive a revival. Hallelujah. பாடம் நம்பர் 1, the road to revival. எழுப்புதலுக்கான பாதையில என்ன செய்ய வேண்டும்? பாடம் நம்பர் 1 வசனம் சொல்வதை போல every valley should be raised. பாட நோட்ஸ் எழுதுறவங்க எழுதிக்காங்க, it has to be elevated. பள்ளத்தாக்குகள் உயர்த்தப்பட வேண்டும். பாடம் நம்பர் 1, பள்ளத்தாக்கான சூழ்நிலைகள், இடங்கள் என்ன செய்ய வேண்டும்? உயர்த்தப்பட வேண்டும். எழுப்புதல் என்பது என்ன அப்படின்றத இங்க நம்ம நல்லா கவனிங்க. 3வது வசனம் ரொம்ப கிளியரா வாசிக்க கேட்டீங்க. ஏதோ வனாந்திரத்துல ஒரு சத்தம் கேக்குது, clear the way through the wilderness, prepare the way in the wilderness. prepare. எப்படி ஆயத்தப்படுறது? நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஆயத்தப்படுறதுல யாரோ வீட்டுக்கு வராங்க, கவனிங்க. முக்கியமானவங்க யாரோ ஒருத்தவங்க வராங்க. வீட்டை குப்பையா வச்சிருப்பீங்களா? சொல்லுங்க. ஆனால் நிறைய பேர் அப்படிதான் இல்லை? யாராவது வீட்டுக்கு வரோன்னு சொன்னா கூட அவங்க வந்தா என்ன போனா என்ன, நான் இருக்கிற மாதிரியே இருப்பேன்ற மாதிரி என்ன செய்வாங்க? குப்பையும் குளமா கிடக்கும் வீடு. ஆனால் யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வராங்கன்னா என்ன செய்வோம்? நாம வீட்டை சுத்தம் பண்றோமா இல்லையா? இல்லை,
பெயிண்ட் அடிக்கிறோம். கிறிஸ்மஸ் காலங்களில் ஏசாமி வந்துட்டார், ஆனால் இன்னும் வரேன்னு நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வீட்டை பெயிண்ட் அடித்து வெள்ளை அடிச்சுக்கிட்டு அவருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. யாரோ ஒருத்தர் வராங்க அப்படின்னா அதற்கு என்ன செய்கிறோம், நாம் ஆயத்தப்படுகிறோம், வீட்டை பெருக்கிறோம், குப்பையை என்ன செய்கிறோம், கொண்டு போய் குப்பை தொட்டியில் எறிகிறோம். அப்போ ப்ரெப்பரேஷன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா கிளீனிங் ப்ராசஸ். என்னது ப்ரெப்பரேஷன்னா என்ன அர்த்தம்? ப்ரெப்பரேஷனில் குப்பையை கொண்டு போய் வீடை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி சோஃபாவுக்கு கீழே குப்பையை பெருக்கி தள்ளக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. யார் புத்திசாலி தெரியுமா? சோஃபா வெயிட்டாக இருந்தாலும் அதை தூக்கி உள்ளே இருக்கிற குப்பையை என்ன செய்கிறது, பெருக்கி வெளியே தள்ளுறது தான் க்ளீனிங் ப்ராசஸ். நாம் என்ன செய்வோம், குப்பையை எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே சொறி தள்ளி விட்டுறது. நிறைய பேருடைய பீரோவை திறந்தால் பயமாக இருக்கும், பெரிய பூகம்பமே அடிக்கும், வெளியே எல்லாம் மலை மாதிரி கொட்டும். இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க இல்லையா, காலைல சாட்டர்டே அயர்ன் பண்ணி எல்லாத்தையும் நீட்டாக்கிறது இல்லை, சண்டே காலில் எழும்பி அப்போ எல்லாத்தையும் வெளியே இழுத்து போட்டு எல்லாத்தையும் தூக்கி உள்ளே எரிஞ்சிட்டு இதுதான் கிளீனிங்கா? கவனிங்க, எங்கள் வசனம் சொல்லுது கிளீனிங் ப்ராசஸ். ஏதோ ஒன்று சுத்தம் பண்ணாவிட்டால் என்ன இருக்கு அப்படின்ற அந்த சூழ்நிலையை நம்மளால் அசஸ் பண்ண முடியும். இப்போ பாஸ்டர் கூட சொன்னாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொன்னாங்க அசஸ்மெண்ட் இல்லையா, ஃபைல் டேக்ஸ் எல்லாம் பண்ணீங்களா, வரி கட்டுறவங்களாம் இந்த மாதத்துக்குள்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லை, அசஸ் பண்ணுங்க, எவ்வளோ இந்த வருஷம் நான் பண்ணி, எவ்வளோ இந்த வருஷம் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ இந்த வருஷம் கவர்மெண்ட் திருடுறாங்க. கவனிங்க, அப்போது வேலி அப்படின்றது கொஞ்சம் பள்ளத்தாக்கான இடம். பள்ளத்தாக்கான இடத்துல எதையும் இப்போ என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது இல்லையா? ஏதாவது கட்ட முடியுமா? முடியாது. அதை என்ன செய்யணும், நிரப்பணும். எதையோ கொண்டாந்து என்ன செய்யணும், அங்கே நிரப்பணும். அப்படி நிரப்புறதுல ஒரு கிளீனிங் ப்ராசஸ் இருக்கு. நான் யூஎஸில் இருக்கும்போது மாலியுடைய ஹோம் டவுன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்டனஸ் ஏரியா. அவங்களாம் இந்த மாதிரி சிட்டி ஏரியாவில் இருக்கிறவங்க கிடையாது, இந்த மாதிரி கண்ட்ரி சைடு, வில்லேஜ் சைடு, மவுண்டனஸ் ரீஜனில் இருப்பாங்க. அப்போ அங்கே ரோடெலாம் எப்படி இருக்காது, எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, எல்லாம் பள்ளத்தாக்கு மேடு அப்படி இப்படி இருக்கும், நிறைய ட்ரீஸ் இருக்கும். அப்போ அங்கே நிறைய தடவை நான் பார்ப்பாங்க, நல்லா இருக்கிற மரத்தை என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க தெரியுமா, ஒரு சில நிறைய நேரத்தில் வெட்ட மாட்டாங்க, பட் ப்ரூனிங்னு பண்ணுவாங்க. இப்போ என்ன செய்வாங்க, இலைங்கள் அதெல்லாம் என்ன செய்வாங்க, வெட்டி எடுத்துகிட்டு இருப்பாங்க. நல்லா பெரிய மரம், நான் சொல்கிறதெல்லாம் என்னது 30-40 ஃபீட் ஹைட்டில் இருக்கிற பெரிய பெரிய மரங்கள், பைன் ட்ரீஸ், ஓக் ட்ரீஸ், அதெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்குவாங்க, வெட்டுவாங்க, இலையை வெட்டுவாங்க, பிரான்ச்சஸ் எல்லாம் வெட்டுவாங்க. பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்கும், என்னன்னா இந்த மரத்தை நாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே. இன்னும் ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நல்லா வளர்ந்துருக்குங்க, ஏக்கர் கணக்காக வளர்ந்துருக்கும், அது என்ன செய்வாங்க, வெட்டுவாங்க, அதை லாக் பண்ணி எடுப்பாங்க, டிம்பருக்காக எடுப்பாங்க. ஒரு சில நேரங்களில் டிம்பர் தேவைப்படாது, பட் ஆனால் காட்டை போல் வளர்ந்துருக்கிறது என்ன செய்வாங்க, வெட்டி எடுப்பாங்க. அது என்னன்னு அப்போ லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு, அதை அப்படி ப்ரூன் பண்ணி விடாமல், அதை க்ளீன் பண்ணாமல் அவங்களுக்கு அடுத்த ஹார்வெஸ்ட் சீசனுக்கு அந்த ட்ரீ வந்து சரியாக என்ன செய்யாது, வளராது. அது எவ்வளோதான் கிளியர் பண்ணி அது சரியாக ஆகலைனாலும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வேரோடு அதை என்ன செஞ்சுருவாங்க, வெட்டி எரிஞ்சிட்டு, வெட்டி எரிஞ்ச இடத்துல புது மரங்களுக்காக என்னத்தை நாட்டிட்டு போவாங்க. ஒரு மரமே, ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே கிளீனிங் ப்ராசஸில் இவ்வளோ கண்ணும் கருத்துமா அவங்களுக்கு தேவையான காரியத்திற்காக க்ளீன் பண்ணி இல்லது வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டி அதை பாதுகாக்கிறாங்கன்னா, கவனிங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு சுத்தம் பண்ண வேண்டியதை சுத்தம் பண்ணாவிட்டால், பிடுங்கி வேரோடு எரிய வேண்டியவைகளை எரியாவிட்டால், நாம் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் எழுப்புதலையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. கிளீனிங் ப்ராசஸ் என்ன? வாட் இஸ் கிளீனிங் ப்ராசஸ்? கவனிங்க, நம்முடைய பாவ குப்பைகளை சுத்தம் செய்வது கிளீனிங் ப்ராசஸ். எது சொல்லுங்க? நம்முடைய பாவ குப்பைகளை, டெப்ரின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, டெப்ரிஸ் சொல்றோம், டெப்ரி, சின் அப்படின்ற ஒரு டெப்ரி. நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை நம்ம சுத்தம் பண்ணாவிட்டால், நல்ல கவனிங்க, தேவனையும் நம்மையும் பிரிக்கிறது வேற என்னது? வேற எதுவும் கிடையாது. என்னதான்? பாவம் தான், வேற எதுவும் கிடையாது. ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். தேவனையும் மனுஷனையும் பிரிக்கிறது என்னது? உங்களையும் தேவனையும் பிரிக்கிறது என்னது? வேற எதுவும் கிடையாது. வேற கோவம் அது இதெல்லாம் இல்லை. பாவம் ஒண்ணுதான் மனுஷனையும் தேவனையும் என்ன செய்யும்? பிரிக்குது.
அப்போ இன்னைக்கு தேவனை என்னையும் பிரிக்கிற பாவத்தை நாம பிரிக்கலன்னா தேவன் கிட்ட நம்மளால என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிள். என் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை நான் அகற்றலைன்னா, என் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை நான் தூக்கி எறியலைன்னா தேவன் கிட்ட என்னால் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆனா அப்படி என் பாவத்தை, என் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை நான் தூக்கி எறியணும்னா முதலாவது நான் யாரு, ஒரு பாவி அப்படின்றத உணரணும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய மனநிலை என்ன, நான் பாவி இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் திருச்சபையில மெம்பரா இருக்கிறேன், நான் கம்யூனியன் எடுக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்குறேன், ஓகே வெரி குட், அதனால நான் யாரு கிடையாது, பாவி கிடையாது. நான் தேவனையும் என்னையும் பிரிக்கிற ஒரு பாவம் என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்றத உணராத வரைக்கும் இந்த கிளீனிங் ப்ராசஸ்ல நம்மளால என்ன செய்ய முடியாது, நேரத்தையும் கவனத்தையும் ஈடுபாடையும் செலுத்த முடியாது. ஒரு வீட்டில் 2 பசங்க இருந்தாங்க, அண்ணன் தம்பி. அவங்க வீட்டில் டிவி பக்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு கிளாஸ் வேஸ் இருந்துச்சு. அவங்க அப்பா வெளிநாட்டுக்கு எங்கேயோ போய் வாங்கிட்டு வந்து அந்த கிளாஸ் வேஸ் பார்த்தாலே ரொம்ப அருமையாக இருக்கும். அதான் வாஸ்ன்றீங்களா, வேஸ். அப்போ வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, ஆடும்போது 2 பேர்ட்டையும் சொல்லுவாங்க, அதை என்ன செய்யக்கூடாது, யாரும் தொடக்கூடாது. ஆனால் எல்லாருக்கும் கை இங்கே தான் போவோம், 2 பேருக்கும் அந்த வேஸை தான் தொடணும், ஏன்னா அது பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு நாள் அம்மா எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்து பார்த்தா வேஸ் என்னது, கீழே நொறுங்கி போய் கிடக்குது. 2 அண்ணன் தம்பிகளையும் கூப்பிட்டாங்க, யாரா இதை தொட்டது, யார் இதை ஒடிச்சதுன்னா 2 பேரும் வாய மூடி சைலண்டாக இருக்கிறாங்க. நான் இல்லைன்றான். இவன் அவனை காட்டி கொடுக்க விரும்பல, இவன் அவனை காட்டி கொடுக்க விரும்பல. உடனே நாள் ஃபுல்லாக அம்மா கேட்டாங்க, யாரா ஒடிச்சது, உண்மையாக சொல்லுங்க, நான் அடிக்க மாட்டேன், யார் ஒடிச்சது, ஒருத்தனும். அம்மா எங்களுக்கு தெரியாது, நாங்களும் ஸ்கூல் போயிட்டு வரும்போது என்னதான் இருந்துச்சு, கீழே விழுந்துருந்துச்சு, நாங்கள் நினச்சோம் நீங்கள் கோவத்தில் ஏதாவது கீழே போட்டு உடச்சிட்டிங்களோ அப்படின்னு யார் மேலே திருப்பா பார்க்குறானுங்க. உடனே நைட் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க, எதுவுமே சொல்ல. உடனே ஜெபம் பண்ணி படுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம்லாம் பண்ணாங்க. உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுறீங்களா? உடனே படுக்கிற நேரத்தில், ஜெபம் பண்ணுற நேரத்தில் அம்மா கடைசியாக கேட்குறாங்க அண்ணன் தம்பிங்கள்ட்ட, ஏன்னா இப்போயாச்சும் உண்மையாக சொல்லுங்கள், யார் ஓடிச்சா? ஏன்னா இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு அம்மா நான் தனியாக என் ரூமில் போய் ஜெபம் பண்ணுவேன். அப்போ நான் ஏசாமி கிட்ட கேட்பேன், ஆண்டவரே இதை யார் ஒடிச்சான்றதை என்ன பண்ணுங்க, பெரியவனா சின்னவனான்றதை சொல்லிடுங்க, நான் அவரை கேட்பேன். அதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறேன், யார் ஒடிச்சான்னு சொல்லுங்கன்னே. அப்போ கூட சைலண்ட்டாக இருந்தாங்க. சரி அம்மா சொன்னாங்க, சரி ஓகே நான் யார்கிட்டே கேட்டுக்கிறேன், ஏசாமி கிட்டே கேட்டுக்கிறேன்ட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வெளியே போகும்போது உள்ளேருந்து ஒரு சவுண்ட் வருதுமா, அவர் ரொம்ப பிஸிம்மா, அவரை விட்டுருமா, அவரை போய் ஏன் தொந்தரவு பண்ணுற, திருட மாட்டினானா என்னது, அவர் ரொம்ப பிஸிமா, அவர் என்ன செஞ்சிடாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாம யாரு, நாம என்ன பாவம் செஞ்சிருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில எழுப்புதலை பெற முடியாதபடி தடையா இருக்கிறது என்னன்னு சொல்லி யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் அவன் செயல் அவனுக்கு நன்றா தெரியும். ஆண்டவர் இதை தாங்க சொல்ல விரும்புறாரு. நம்முடைய வாழ்க்கையில சுத்தம் பண்ண வேண்டிய காரியங்கள், பாவங்கள் ஏதாவது இருந்தா சுத்தம் பண்ணிடுங்க. We know what is a debris in our heart. நம்முடைய இருதயத்துல இந்த காலவேளையில குப்பையை போல நிரம்பி ஒரு ஓரத்துல நிக்கிற பாவ செயல்கள் என்ன அப்படின்றது நமக்கு தான் தெரியும். அப்போ அப்படிப்பட்ட பாவ செயல்களை எங்க சொல்றாரு, it has to be a filling process. அதாவது ஒரு வேலி அப்படின்றது, ஒரு பள்ளத்தாக்கு அப்படின்றது ஒரு தாழ்வான இடம், ஒரு பிளவுண்ட ஒரு இடம், அது ஒரு பள்ளத்தாக்கு. அப்போ அதை சமநிலைக்கு கொண்டு வரணும்னா அந்த பள்ளத்துல என்னத்தையோ போட்டு என்ன செய்யணும், நாம நிரப்பணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படி நிறைய பள்ளத்தாக்குகள் இருக்கலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவம் உண்டாக்குன பள்ளத்தாக்குகள் நிறைய இருக்கலாம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த பள்ளத்தாக்குகளை நம்ம நிரப்ப நிரப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாமே எப்படியா மாறும், சமநிலைக்கு வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படி பள்ளத்தாக்கை போல இருக்கிற பாவத்தை அகற்றினீங்கன்னா கால்கள் ஒழுங்கா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு இங்க வந்து உட்காரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றி பள்ளத்தாக்குகளை மூடினீங்கன்னா கால்கள் எங்க வரும், பைபிள் ஸ்டடியில வந்து தேவனுடைய வார்த்தையின் மேல வாஞ்சையா வந்து உட்காரும். கால்கள் ஆட்டோமேட்டிக்கா ஃபாஸ்டிங் பிரேயர்ல வந்து முழங்காலிடும். உடைய பிள்ளைங்களை ஒழுங்கா கொண்டு போய் எஸ்பிசிலையும் டீன்ஸ் ஃபெலோஷிப்லயும் யூத் ஃபெலோஷிப்க்கும் கால்கள் என்ன செய்யும், நடந்து வரும். எப்போ வாழ்க்கையில இருதயத்தில் இருக்கிற பள்ளத்தாக்குகள் தேவ வார்த்தையால நிரப்பப்பட்டால் there will be no more empty chairs.
திருச்சபையில இன்னும் காலியான சேருக்கு என்ன இருக்காது? இடம் இருக்காது. ஏன்? உள்ளத்துல இருக்கிற வெற்றிடம், உள்ளத்துல இருக்கிற பள்ளத்தாக்கு நிரப்பப்பட்டா தேவனுடைய திருச்சபை ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யப்படும்? நிரப்பப்படும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு அப்படி இருக்கிற ஃபெயிலியர்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கிற ஹார்ட்ஷிப்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம அப்படி கடந்து போயிட்டு இருக்கிற ஃபைனான்சியல் ப்ராப்ளம், மேரேஜ் ப்ராப்ளம், எது இருந்தாலும் நல்லா கவனிங்க. இன்னைக்கு அதை சரி செய்யக்கூடிய வல்லமை ஒண்ணுக்கு தாங்க, தேவனுடைய எழுப்புதல். உங்க வாழ்க்கையில வந்து அந்த பள்ளங்களை நிரப்புனா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குங்க பல் பிரச்சனை வந்திருக்கு? எத்தனை பேர் பல் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி காமிங்க. எல்லாரும் இல்லையா? டூத் ப்ராப்ளம் இல்லாதவன் யாராவது இருப்பானா? அந்த டூத் ப்ராப்ளம் குட்டி குட்டியாக தான் இருக்குது, ஆனால் அதில் ஒரு பிரச்சனை வந்தால் எவ்வளோ வேதனையை உண்டாக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு பல் சொத்த பல்லையா இருந்தால் அது என்ன கருப்பிடிச்சி அது ஓட்டை வந்து அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? ஒன்று ஓட்டையை நிரப்பணும், இல்லைன்னா அதை என்ன செய்யணும்? பிடுங்கி வாழ்க்கையில் பாவத்தை போல எங்கேயாவது சின்ன ஒரு ஓட்டங்க உட்காந்து அது இன்னும் துருப்பிடிச்சு இன்னும் அழுகி 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 உங்களையும் அறியாம ஆவிக்குரிய வாழ்க்கையில வேதனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். 35வது வருஷத்துக்குள்ள கால் எடுத்து வைப்பதற்கு முன்பதாக, ஆண்டவரே இந்த ஓட்டையை அடையுங்க, அல்லது இதை எடுத்து என்ன செஞ்சிருங்க? வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிருங்க. பாடம் நம்பர் 2, every mountain must be made low. முதலாவது சொன்ன பள்ளத்தாக்குகள், ஓட்டைகள், இதெல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும்? நிரப்பி சமமாக்கப்பட வேண்டும். இரண்டாவது பைபிள் சொல்லுது, every mountain, மலை போல இருக்கிறவைகள் என்ன செய்யணும்? தகர்த்து தாழ்வாக்கப்பட வேண்டும், உடைக்கப்பட வேண்டும். First is the filling process. The second, இங்கிலீஷ்ல எழுதிக்காங்க, is the leveling process. முதலாவது நிரப்பணும், fill பண்ணி நிரப்புங்க. ரெண்டாவது breaking down, leveling process. கவனிங்க, விசுவாசத்தை வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில மலை போல வருகிற அவிசுவாசத்தை உடைச்சி தகுதிப்படியாக்காமல நான் போனோம். நம்ம இந்த மலையை நம்மளால் என்ன செய்ய முடியாது? கடக்க முடியாது. எபிரேயர் 3வது அதிகாரம் 19வது வசனம் எப்படி சொல்லுது? நாம் அவர்களுடைய அவிசுவாசத்தினால, அவநம்பிக்கையினால அவர்களுடைய இளைப்பாறும் இடத்திற்குள்ள என்ன செய்ய முடியல. யாரை குறிச்சு சொல்லுது? இஸ்ரவேலரை குறிச்சு சொல்லுது. அவங்க அவிசுவாசத்தினால ஒரு சில பேர் எங்க போக முடியல? கானான் தேசத்துக்குள்ள போக முடியல. இன்னைக்கு நமக்கு என்னங்க இப்படி மலை மாறி நிக்கிறது? நம்மளுடைய லேசினஸா, நம்மளுடைய சோம்பேறித்தனமா, அல்லது நமக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஹேபிட்டா? சொல்ற வார்த்தைகளெல்லாம் நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு ஹேபிட், அல்லது ஏதாவது ஒரு ப்ரைடா, ஏதாவது ஒரு பெருமையா, அல்லது இன்டிஃபரன்ஸா? நிறைய பேருக்கு இன்டிஃபரன்ஸ். அவங்க பெருமையாலாம் இருக்க மாட்டாங்க, தலகணம் பிடிச்சவங்களா இருக்க மாட்டாங்க, அல்லது நான் சொன்ன மாதிரி அவங்க யாரா கூட இருக்க மாட்டாங்க, சோம்பேறிங்களா கூட இருக்க மாட்டாங்க. ஆனா இன்டிஃபரண்ட் பீப்புளா இருப்பாங்க. அதாவது அலட்சியம். என்ன சொல்லுங்க? அலட்சியம். போனோமா, உட்காந்தோமா, காணிக்க போட்டோமா, ஆசீர்வாதத்தை பெற்றோமா, வீட்டுக்கு போனோம். அந்த மீட்டிங்க்கு வா, இந்த மீட்டிங்க்கு வா, அங்க வா, இங்க வா, அலட்சியப்படுத்துறீங்க பார்த்தீங்களா? அது உங்க வாழ்க்கையில எழுப்புதலுக்கு தடையா நிக்கிற என்னது? மலை. இன்டிஃபரன்ஸ் அல்லது சுயசித்தமா? அவங்க சொல்றது என்னங்க? நான் சொல்றதை கேள், நீங்க சொல்றது என்ன அப்படின்னு உங்க வாழ்க்கையில சுயசித்தம் இருக்குதா? அது உங்களுடைய ஒரு மலை. wrong priorities. ஏன் முன்னுரிமை இது அப்படின்னு சொல்லி தவறானவைகளை தேர்ந்தெடுக்கிறது ஒரு மலை. spiritually stale. அதாவது ஆண்டவர் போன வாரம் சொன்ன மாதிரி முழுங்கவும் முடியாம துப்பவும் முடியாம வாயில வைக்கிற நிலை தான் என்னது? ஸ்டேல். அன்மோட்டிவேட்டடா நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல மோட்டிவேட்டடாவே இல்லை. எதை செஞ்சாலும் ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்குது. எதை செஞ்சாலும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னாலும் அப்படின்னா என்ன செய்யல, ஒரு உற்சாகமே வர மாட்டேங்குதுங்க. எங்க அது உங்களுடைய ஒரு மலை, உங்களுடைய மோட்டிவேஷன் இல்லாத ஒரு மனநிலை இருக்கு பார்த்தீங்களா? ஒரு அன்மோட்டிவேட்டட் சிச்சுவேஷன். அதுதாங்க நீங்க இன்னைக்கு எழுப்புதலை பெற முடியாதபடி உங்களை தடையா நிக்குது.
கிரீடா, டிப்ரெஷனா, என்னவா இருந்தாலும் இருக்கட்டும். அல்ல கவனிங்க, இஸ்ரவேலருடைய வாழ்க்கையை நம்ம பாருங்களேன். அவங்களுடைய மலை எவ்வளோ பெரிய மலை தெரியுமா? கவனிங்க, அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ பெரிய ஒரு மலை. 11 நாட்கள் செய்ய வேண்டிய பயணத்திற்கு, என்ன சொல்லுங்க, 11 நாட்கள் செய்ய வேண்டிய பயணத்துக்கு 40 வருஷம் சுத்தினானுங்க. It took them 40 years to fulfill a 11-day journey. ஒரே மலை, சீனாய் மலையிலிருந்து கானானுக்கு போறது எத்தனை நாள் தான்? ஆனா எத்தனை வருஷம் மலை? 40 வருஷம் மலை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இச்சை அப்படின்ற ஒரு மலை இருக்கா? நம்மள அப்படி வனாந்தரத்துல சுத்த வச்சுக்கிட்டு இருக்கா? யாருக்கோ நான் பேசல. I'm speaking to all of you. இங்க இருக்கிற எல்லாரும் பார்த்து தான் நான் பேசுறேன், என்னையும் உட்பட்டு. இன்னைக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு இச்சை உள்ள இருக்கா? Is there some lust in your life? Jealousy, பொறாமை இருக்கா நம்மளுடைய இருதயத்துல? தேவனுடைய பிள்ளையுடைய இருதயத்துல பொறாமை இருந்துச்சுன்னா அது உங்களை 40 வருஷம் சுத்த வச்சுக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு 40 வருஷம், உங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம் தெரியல. Is it bitterness? கசப்பா? 34 வருஷம் இந்த திருச்சபையில் உட்கார்ந்துக்கிட்டு யார் மேலேயோ கசப்போட உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? அது உங்களுடைய மலை. உலக நண்பர்களா, உலக நட்பா, அடிக்ஷனா, இன்னும் நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு போனா, டிவியா, வீடியோ கேமா, நிறைய பேருக்கு காயப்பட்ட ஆவியா, கடந்த காலத்துல நடந்த ஏதோ பேட் சிச்சுவேஷன்னால இன்னும் அந்த காயத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை நாள் போகிற போக்குல ட்ரெடிஷனா மாறிடுச்சா? உங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு ட்ரெடிஷனா மாறிடுச்சா? பாரம்பரியமா மாறிடுச்சா? disobedience? Are you angry with God? தேவன் மேல கோபத்துல யாராவது உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? இங்க ஆண்டவர்கிட்ட கோச்சிட்டு யாராவது உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? Are you angry with God? Are you resisting God? ஆண்டவர் நெருங்கி வந்துகிட்டே இருக்கிறாரு, ஆனா எல்லா தடவையும் ஆண்டவரை விட்டு இப்படி கையை தள்ளிச்சு தள்ளி தள்ளி தூரம் போயிட்டே இருக்கிறீங்களா? Are you resisting God? ஜெபம் இல்லாத வாழ்க்கையா? prayerlessness-ஆ? கோபமா? ரேஜா? கடன் தொல்லையா? டெட்டா? எனக்கு தெரியலங்க. டிஸ்ஃபங்க்ஷனல் ப்ராப்ளமா? டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியா? ஈகோவா? ரொம்ப பிஸியா இருக்கிறீங்களா? நான் போன வாரம் சொன்ன மாதிரி சர்ச்சுக்கு வர்றதுக்கு கூட நேரம் இல்லைங்க. பிஸியா? உங்களை தாங்க ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு. அந்த பிஸி, உன் பிஸியான வாழ்க்கை நான் உனக்கு தர ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி தடையா நீ வச்சுக்கிட்டு இருக்க. ஈகோவா? வாழ்க்கையில எல்லாருடைய, இங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படி ஒரு மலை, ஏதோ ஒரு மலை, 1 2 3 10 50 எல்லாருடைய என்ன உட்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மலைகள் இன்னும் நம்ம சுமந்துக்கிட்டு தாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த கால வேளையில. அல்ல கவனிங்க, பைபிள் சொல்லுது, எப்போ ஆண்டவருடைய எழுப்புதல் வருதோ, எழுப்புதல் வர்ற இடத்துல இப்படிப்பட்ட மலைகள் நிற்கவே முடியாதபடி கர்த்தர் அவைகளை தவிடுபொடியாக்கிடுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிநாட்டில் இருக்கும் போது மௌலி அவங்களுடைய வீட்டு பக்கத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய வேலி இருந்துச்சு. 2011 அங்கே போனோம். அதுக்கப்புறமா வேறு இடத்துக்கு வேலைக்கு போய் ஆஃப்டர் ஒரு 3 years 2014 வந்து பார்த்தா அவங்களுடைய வீட்டு பின்னாடி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்னால் நம்ம மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் கிடையாது, வீடுகள். வீடை தான் அவங்க அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நாம தான் அது பசில் லெகோஸ் மாதிரி வச்சு 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 ஒரு பில்டிங்கில் 50 குடும்பம் 100 குடும்பம்னு வாழ்வோம். அங்கே ஒரே பில்டிங்கை தான் அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, அப்பார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. எனிவேஸ், ஒரு 3 yearsக்குள்ள ஒரு பள்ளத்தாக்க என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? நிரப்பி அதில் என்ன செஞ்சுருக்கிறாங்க? வீடை கட்டியிருக்கிறாங்க. யாராவது நீங்கள் இந்த ரெட் புல்னு ஒரு ட்ரிங்க் இருக்குது பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நான் ஒரு காலத்தில் சொல்கிறேன் பாருங்க, அக்கத்தை விட்டு சொல்கிறேன். நான் அதுக்கு ஒரு அடிக்டடாக இருந்தேன். ரெட் புல் குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் விட்டேன். யாராவது நீங்கள் அந்த ரெட் புல் ஆட் பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தன் வருவான்,
ரெட்புல் ஆடில் ஒருத்தன் ஒரு மவுண்டன் இதில் பைக்கில் ஓட்டிகிட்டு வருவான். அவன் அந்த வீட்டில் வாழ்கிறான். இதில் அந்த பள்ளத்தாக்கு போல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை நிரப்பி என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு பெரிய மாளிகையை கட்டி அங்கே அவன் வாழ்கிறான். அப்போது அந்த பள்ளத்தாக்கில் இதை எப்படி நிரப்புனாங்க அப்படின்ற ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு மலை இருந்துச்சு. அதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, 3 வருஷ காலகட்டத்தில் அந்த மலையை உடைச்சி, அந்த மலையில் உடைச்சி கொண்டு வந்தது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பள்ளத்தாக்கில் நிரப்பி, இப்போ இந்த பள்ளத்தாக்கில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ஆத்லீட் அங்கே என்ன செஞ்சுருக்கிறான், வீட்டை கட்டி. பாயிண்ட் புரியுதா? ஏதோ ஒன்று உடைக்கலைன்னா ஏதோ ஒன்று என்ன செய்யப்படாது, நிரப்பப்படாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஓட்டை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பள்ளத்தாக்கு ஆண்டவர் நிரப்பணும்னா, மலை போல் இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை என்ன செய்யுங்க, இன்னைக்கு உடைக்க ஆண்டவரே நான் என்ன செய்கிறேன், நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன். The filling, கவனிங்க, the filling, the leveling and the straightening. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லுங்க, straightening process. இந்த ப்ராசஸ் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் இது. ஏன்னா fill the valleys ஆண்டவர் சொல்றாரு, level the mountains அப்படின்னு சொல்றாரு. பள்ளத்தாக்க நிரப்புங்க, உயரமா இருக்கிறத அடிச்சு என்ன செய்யுங்க, உடைச்சி. மூணாவது பாயிண்ட் சொல்றாரு, straighten the curves, smooth out the rough places. அதாவது எப்போ நம்ம ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க கண்ட்ரோல் எடுத்து இதை எழுப்புதலை கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம தேவனோட அனுதினமும் நடக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போ நல்லா கவனிங்க, எழுப்புதல் உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா, எழுப்புதல் கரடு முரடா இருக்கிற உங்களுடைய திருமண வாழ்க்கை அது சமமாக்கி ஸ்மூத் ஆக்கிடும். ரஃபா உரசிட்டு போற உறவுகள் என்ன செஞ்சிடும், ஸ்மூதா போக ஆரம்பிக்கும். பாயிண்ட் நம்பர் 1 ஞாபகம் வச்சுக்காங்க, revival will smooth out your relationship. Revival will smooth out your marriages. சொரசொரப்பா உரசொரிசிக்கிட்டே இருக்கிற உங்களுடைய பண வாழ்க்கை, உங்களுடைய தொழில் என்னது, உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய ஃபைனான்சியல் லைஃப் இன்னைக்கு ஸ்மூத் ஆகணும்னா, அது ரிவைவலை கொண்டு அது ஸ்மூத் ஆக்கப்படலைன்னா என்ன செய்யப்படாது, ஃபைனான்சியல் லைஃப் ஸ்மூத்தா இருக்காது. உடைய பேட் டெம்பர், எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுறது, கோவப்படுறது, கெட்ட வாயை திறந்தா கெட்ட வார்த்தை நிறைய கிறிஸ்தவங்களுக்கு. இதெல்லாம் எப்படி சுத்திகரிக்கப்படும் தெரியுமா? எப்போ நீங்க ஆண்டவருடைய எழுப்புதலின் அனுபவத்தை பெறாத வரைக்கும் இதெல்லாம் என்ன செய்யப்படாது, சுத்திகரிக்கப்படாது. You have to smooth your tongue. நாக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்குதுங்க நிறைய பேருக்கு. எப்படி நாக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்குது, வாயை திறந்தா யாரும் என்ன செய்யப்படுறாங்க, குத்தப்படுறாங்க, புண்படுத்தப்படுறாங்க. இன்னைக்கு உங்களுடைய நாக்கு ஸ்மூத் ஆகணுமா, உங்களுடைய நாக்கு சமமாக்கப்படணுமா, ஆண்டவருடைய எழுப்புதலை நீங்க அனுபவிக்கலன்னா உங்களுடைய நாக்கு என்ன செய்யப்படாது, ஸ்மூத் ஆக்கப்படாது. நீங்க இன்னைக்கு ஜெப வாழ்க்கையின் மூலமாகவும் வேத வாசிப்பின் வாழ்க்கையின் மூலமாகவும் புல்டோசரை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மலைகளை நீங்க உடைச்சி பாதையை செம்மையாக்காத வரைக்கும் கர்த்தரால வந்து இந்த ஸ்மூத்னிங் ப்ராசஸ் என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்முடைய தன்மைகளை, நம்முடைய குணாதிசயங்களை ஆண்டவர் இன்னைக்கு ஸ்மூத் பண்ணி, யாருங்க டைல்ஸ் வேலை செய்யறவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் இல்ல, சொரசொரப்பா இருக்கிற எதையாச்சும் என்ன செய்யணும், ஸ்மூத் ஆக்கணும். அல்லது வுட் ஒர்க் செய்யறவங்களுக்கு தெரியும், ஒரு வுட்டு அப்படியே ரா எடுத்துட்டு வந்து கையை வச்சா கையை கிழிச்சிரும். ஆனா அதை என்ன செய்யணும், பிளேன் பண்ணி ஸ்மூத் பண்ணி அதை என்ன செய்யணும், அதை ஸ்மூத் ஆக்கணும்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. கடைசி காரியம் 4வது வசனம், every valley should be raised up. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு அழகா ஏசாயின் மூலம் சொல்றார். முதலாவது பள்ளங்கள் நிரப்பப்படணும், 2வது குன்றுகள் என்ன செய்யணும், உடைக்கப்படணும், 3வது இப்படி நடந்தா நான் வந்து கோணல் நேனல் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், செமையாக்கி நேராக்கி, கடைசி பள்ளத்தாக்குல இருந்து உங்களை என்ன செய்வேன், நான் உயர்த்துவேன். raising up. Point number 4, revival is a process of being raised up. உயர்த்தப்படுகிற செயல். ஆண்டவர் நம்ம கீழே இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பலங்க, தாழ்வா எப்பவும் வாழணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யல, சூழ்நிலைகள் நம்மளை தாழ்வா வச்சிருக்கோம். we may be bound by situation. பட் ஆனாலும் கவனிங்க, ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கும் போதே மனுஷ சூழ்நிலைய மேற்கொள்ற விதத்துல தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனை சிருஷ்டித்தார்.
சூழ்நிலை மனுஷனை மேற்கொள்ற விதத்துல ஆண்டவர் என்ன செய்யல, மனுஷன் தான் இயற்கையை கண்ட்ரோல் பண்ணணும், மனுஷன் தான் ஆடு மாடு மிருகங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும், மனுஷன் சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ணணும். ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு, இன்னைக்கு சூழ்நிலை மனுஷனை என்ன பண்ணிட்டு இருக்கு கவனிங்க. அந்த ஏதேன் தோட்டத்திலையும் அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு ஆண்டவர் விட்டு தூர போனாலும் கவனிங்க, அங்கேயும் ஆண்டவர் சர்க்கம்ஸ்டான்சஸ் மனுஷனை மேற்கொள்ற மாதிரி என்ன செய்யல, ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்யல, அவங்கள அனுமதிக்கல. ஈவன் இன் டிஸ்ஒபீடியன்ஸ், கவனிங்க, அவங்களுடைய கீழ்ப்படியாமை நடுவிலையும் ஆண்டவர் அவங்கள கைவிடலைங்க. மீட்புன்ற திட்டத்தில் அவங்கள உயர்த்ததாங்க ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமை நடுவிலையும் ஆண்டவர் அவங்களை என்ன செய்யல, விடல. அப்போ இந்த காலவேளையில் he wants us to refocus our attitude. நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய மனநிலையை நம்ம சரி செய்ய வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிற ஒரு கதை. ஒரு விவசாயி ஒரு நாள் அவன் தோட்டத்தில் ஒரு சின்ன கழுகு குஞ்சு அவனுக்கு என்ன பண்ணுச்சு, கிடைச்சிது. ஒரு பேபி ஈகிள். யாராவது கழுகெல்லாம் பிடிச்சிருக்கீங்களா? இல்லை, பிடிக்க முடியாது. அது ஒரு கழுகு குட்டி. அது குட்டியாக இருக்கும்போது அது கழுகுன்னு அவனுக்கு தெரியல, குட்டி பேர்டு. சரின்னு கொண்டாந்து என்ன செஞ்சான், கொஞ்ச நாள் அவன் லவ் பேர்ட்ஸ் கேஜில் வச்சான். அதுக்கப்புறம் புறா கூண்டில் விட்டான். அப்புறம் வளர தான் தெரிஞ்சிச்சு அது என்னது, அது ஈகிள்னு. ஆனால் அவனுக்கு அது பெட்டாக வச்சுட்டான், அதை ஒன்றும் செய்ய முடியல. அதுக்கப்புறம் அவங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற கோழிங்க கூட விட்டான். அதுக்கப்புறம் கூட இருக்கிற வாத்துங்க கூட அப்படியே எல்லா பறவைங்களோட என்ன செஞ்சான், அந்த கழுகுக்குட்டியை விட்டான். ஒரு நாள் அவன் நண்பன் வந்தான் வெளியூர்லேருந்து. வந்து பார்த்தா இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அவன் கிட்ட போய் பார்த்தா அது என்னது, அது சொன்னா, டே முட்டாள், இது கழுகுடா, இது கோழி மாதிரி, இதுக்கு இறை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற, இது உயர பறக்க வேண்டிய பறவை. அவன் சொன்னான், அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஒரு நாள் கீழே கிடைச்சது, கொண்டாது அப்படியே எல்லாத்துக்கும் கூட விட்டான். அப்படியே எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து என்ன செஞ்சிச்சு, லாஸ்ட் 2 இயர்ஸாக எப்படியே இருந்துச்சு. அவன் சொன்னான், டே இது கழுகுடா, இது உயரத்தில் பறக்க வேண்டிய ஒரு பறவை, இதை எப்படி வளர்க்குறியே அப்படின்னு சொல்லி, சரி கொண்டாதன்னு சொல்லி கொண்டு போய் என்ன பண்ணான், வீட்டு மாடியில் நின்று பார்த்து சொன்னான், கழுகே நீ யாரு, நீ உயர பறக்க வேண்டிய ஒரு பறவை, நீ என்ன இப்படி போய் கோழிங்க கூட போய் வாத்து கூட போய் உன் வாழ்க்கையை ஏமாத்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு தூக்கி எறிஞ்சான். அது கொஞ்ச நேரம் பட நடிச்சிட்டு மீண்டும் பறக்கும் போது கீழே பார்த்தா யார் இருக்கிறா, கோழி அண்ணன் கோழி தம்பி கீழே இருக்கிறான் இல்லையா. கரெக்டாக நேராக அங்கே போயிட்டு இறை போடுற நேரம் வந்துடுச்சு அப்படின்ட்டு வெயிட் பண்ணுது. முட்டாள் அப்படின்னா அடுத்து கொண்டு போயிடு, இதுக்கு இப்படியெல்லாம் வேலைக்கு வராது. அவன் வீட்டு பக்கத்தில் ஒரு உயரமான ஒரு மலை இருந்துச்சு. அந்த உயரமான மலைக்கிட்ட எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உயரமான மலைக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம். அது சாயந்தர நேரம், சூரிய வெளிச்சம் பயங்கரமாக அடிக்குது, காற்று அப்படியே என்ன செய்யுது, அடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த கழுகை பார்த்து சொல்கிறான், கழுகே நீ யாரு, நீ கழுகு, நீ கோழி இல்லை, நீ வாத்து இல்லை, நீ புறா இல்லை, நீ உயரே பறக்க வேண்டிய ஒரு பறவை அப்படின்னு. உடனே கழுகு சுற்றி பார்க்குது, யார் கோழியை காணோம், வாத்தை காணோம், புறாவை காணோம், புது என்வாயன்மெண்ட்டு. அங்கே பார்த்தா சூரிய வெளிச்சம், கீழே பார்த்தா என்னது, பெரிய நதி ஓடுது, காற்று வீசுது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீ உயரே பறக்க வேண்டிய பறவைன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சான் பாருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பறக்க முயற்சி பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கால என்ன செய்ய முடியல, தப்பிக்க வழி இல்லை. காற்று அடிக்கிற போக்கில் அதோடைய ரக்கைகளை முதல் முறையாக விரிச்சு முழு பலன் கொண்டு அப்படியே பறந்து அந்த சூரியன் உதயத்திற்குள்ள அப்படியே அந்த பக்கமாக என்ன செஞ்சிருச்சு, பறந்து போயிடுச்சுங்க. ஆண்டவர் நம்மளை கழுகு கொப்பான பலத்தை தந்து உயரே பறக்கக்கூடிய பலன் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதாங்க எழுப்புதல். கோழி கூடயும் வாத்து கூடியும் புறா கூடியும் லவ் பேர்ட்ஸ் கூடியும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை உட்காந்து குறுகின மனப்பான்மை நிமித்தம் பாவத்து நிமித்தம் இன்னைக்கு இறைக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்முடைய உண்மையான தன்மையை மறந்து போய் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதை தான் இங்க சொல்றார் ஆண்டவர். நீ எஞ்சானோ, ஆனா உன்னுடைய பாவத்து நிமித்தம் இப்ப நான் உன்னை பாபிலோனியருடைய கைகள் என்ன செய்ய போறேன், நான் ஒப்புவிக்க போறேன்.
ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிற பாடம், I want you to live a victorious life. Paul சொல்றாரு Philippians chapter 4 verses 13, I can do everything through Christ. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால நான் சகலத்தை என்ன செய்வேன், செய்து முடிப்பேன். என்னால பறக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனா எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ நிமித்தம் உயர பறக்கக்கூடிய பலனை கிறிஸ்து எனக்கு செய்வார், கிறிஸ்து எனக்கு தருவார். ஹல்லேலூயா. இது தேவனோடு இருக்கிற உறவுனால தாங்க இந்த பலன் நமக்கு வரும். எழுப்புதல் சும்மா வராது, தேவனோடு இருக்கிற உறவுனால. இஸ்ரவேல் தேவனோடு இருக்கிற உறவு விட்டு தூரம் போனாங்க, பாபத்துக்குள்ள போனாங்க. தேவனு கிட்ட வரும்பொழுது வெற்றியின் மேல் வெற்றி ஆண்டவர் அவர்களுக்கு தந்தார். அதனால தாங்க தாவீது வந்து பார்க்கறான், யார் இவன், விருத்த சேதனம் செய்யப்படாத இந்த பெலிஸ்தியன் யார் இவன், நீங்களாம் ஏன்பா இப்படி பயந்தாங்களி மாதிரி இப்படி என்னது பயந்தாங்களி மாதிரி ஏன் இப்படி நிக்கிறீங்க? ஏன்னா அப்படிதாங்க நின்றுட்டு இருந்தாங்க எல்லாரும். they were like a wimps. ஏன்னா அவங்களுடைய மனநிலை எல்லாருடைய, ஈவன் சவுலுடைய மனநிலை கூட, அவன் யாரு, ஒரு தோத்துட்டான் அப்படின்ற மனநிலையில அவன் நின்னான். பலத்தினால அவன் தோக்கலைங்க, மனநிலையினால என்ன செஞ்சானுங்க. ஆனா இவன் ஒருத்தனுடைய மனநிலை என்ன மனநிலை, கர்த்தர் யார் என் கூட இருக்கிறா, என் கூட இருக்கிற கர்த்தர் என்ற கல்லை வச்சு என்ன பண்ணான், கோலியாத்த முழு தேசமும் எதிர்க்க முடியாதுன்ற நிலைமையில ஒருத்த மாத்திரம் என்ன செஞ்சான், அவனை வீழ்த்தினான். ஏன், கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை நிமித்தம். ஹல்லேலூயா. செய்தியின் முடிவுக்கு வந்துட்ட ஏசாயா 40 அப்படியே நீங்க வாசிட்டு வந்தீங்கன்னா 31வது வசனத்துல ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து அவர்கள் என்ன செய்வாங்களா, கழுகுகளை போல செட்டைகளை அடைத்து ஒரே பறப்பாங்க. அவங்க பறந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, நடந்தாலும் ஓடினாலும் களைப்படைய மாட்டாங்க. தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையில ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி. எழும்பி நின்று கண்களை மூடி நாம ஜெபிப்போம். நீர் எங்களுக்கு தருகிற பலத்தினால, கர்த்தர் எங்களுக்கு தருகிற விசுவாசத்தினால, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையினால, கர்த்தர் எங்களோடு இருக்கிற தைரியத்தினால ஆண்டவரே இந்த கால வேளையில எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மலைகளையும் நாங்க உடைத்து எறிய கர்த்தாவே எங்களுக்கு நீங்க பலனை தாங்க. எல்லா கண்களை மூடி ஜெபிப்பீங்களா எல்லாரும்? ஆண்டவரே இந்த கால வேளையில நாங்க 35வது வருஷத்துக்குள்ள கால் எடுத்து வைப்பதற்கு முன்பதாக என் வாழ்க்கையில நான் இயேசுவின் ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய எழுப்புதலையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ரோட, ஒரு பாதையை நான் அமைக்க விரும்புகிறேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை நான் சுத்தம் பண்றேன். ஜெபம் பண்ணுங்க வாயை திறந்து. I will start cleaning Lord. என் இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நான் சுத்தம் படுத்துவேன் ஆண்டவரே. இரண்டாவது மலைகளை போல இருக்கிற எல்லாத்தையும் தகர்த்து எறிவேன் ஆண்டவரே. நீங்க என்ன உயர்த்தும்படியாக, in order for you to lift me up Lord, whatever I'm lacking in my life, I ask you to come and lift me up, oh Father. ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. புது பலன் அடைந்திடுவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பார்த்து நம்ம பாடுறோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நீங்க புது பலனை தாங்க. கழுகை போல பலன் கொண்டு செட்டைகளை அடித்து உயர எழும்ப நான் விரும்புகிற ஆண்டவர். எத்தனை பேருங்க நீங்க விரும்புறீங்க சொல்லுங்க. இத்தனை வருஷம் இத்தனை நாட்கள் நான் ஒரு கோழியை போல பாவத்துல அங்கேயும் இங்கேயும் பூமி தரைய பார்த்துக்கிட்டே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் என்ன உயர பறக்க ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்றத நான் கற்றுக்கொண்டேன். புதிய ஆண்டிற்குள்ள கால் எடுத்து வைக்கும் போது ஆண்டவரே தாழ்மையுள்ள இருதயத்தோடு நான் உம்மோடு நடக்கிற ஒரு வாழ்க்கையில நடந்து உம்மோடு நானும் உயர பறக்க கர்த்தாவே எனக்கு கிருபையை பாராட்டுங்க. ஜெபம் பண்ணுவீங்களா எல்லாரும்? கர்த்தர் கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து, கடங்களை தட்டி செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். பாடுங்களேன். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து, ஆமென், செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். பாடுங்களேன். ஆமாண்டவரே, இந்த பாவத்திலிருந்து, இந்த சாபத்திலிருந்து, இந்த பிசாசின் தொல்லையிலிருந்து, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து புது பலனை தந்து என உயிரே எழுப்புங்க.
அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். தாகமுன் மேல் தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். ஆமென். கேளுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய ஜெப வாழ்க்கை, என்னுடைய வேத வாசிப்பு வாழ்க்கை வறண்ட நிலத்தை போல இருக்கு ஆண்டவரே, அதை மாற்றிடுங்களேன். தண்ணீரை ஊற்றிடுவாய், புது பலன் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். பாடுங்கள் எல்லாரும். புது பலன் அடைந்திடுவேன், இயேசுவின் நாமத்தினால புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் சொல்லுங்களேன். புது பலன் அடைந்திடுவேன். ஆமென். புது பலன் அடைந்திடுவேன், இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு எழுப்புதல், என் வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி நீங்க தாங்கள. நான் புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்கள் எல்லாரும். ஆண்டவருக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துங்க. உமக்கு நன்றி. சோர் உண்ட என்னுடைய ஆவிய ஆண்டவரே, தோற்று போன எண்ணங்களோடு வந்துடல என்னோட ஆவிய இந்த ஆராதனையில நீங்க பலப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி. ஒரு தோல்வி அடைந்தவனை போல அல்ல, ஜெயவீரனை போல புதிய ஆண்டிற்குள்ள நாங்க கால் எடுத்து வைக்க ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஜெபிப்போம். உமக்கு நன்றி. கிருபையுள்ள பிதாவே, இந்த காலைவெளியில் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலைவெளியில் நீர் தருகிற புதிய பலனுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பள்ளங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நீர் தருகிற புது பலனினால் அந்த பள்ளங்களை எல்லாம் நாங்கள் நிரப்பவும் ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாய் காணப்படுகிற மலை போன்ற குன்றுகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தவிடுபடியாக்கி உமக்கும் எங்களுக்கும் இடையிலே நேர்மையான ஒரு பாதையை நாங்கள் உண்டு பண்ணுவதற்கு ஆவியானவர் இந்த காலை வேளையிலே தருகிற அந்த புது பலனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, பலனில்லாதவனுக்கு பலனையும் சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தையும் நான் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலையிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா உம்முடைய புது பலனினால் நாங்கள் ஆண்டவரே நிரப்பப்பட்ட ஒரு பிள்ளைகளாய், விட வேண்டியவர்களை விட்ட பிள்ளைகளாய் ஆண்டவரே, தொட வேண்டியவர்களை தொடர்படியான ஒரு கிருபை ஆண்டவர் எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே யார் யாருடைய உள்ளங்களிலே ஆண்டவரே ஏதோ நேரங்கள் ஆண்டவர் நாங்கள் பள்ளங்களாய் காணப்படுகிறீர்கள் உண்டு ஆண்டவரே. அநேக காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பள்ளங்களாய் காணப்படுகிறது. அநேக காரியங்களிலே நாங்கள் சோர்வுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். அநேக காரியங்களிலே ஆண்டவரே மேட்டிமைகளாய் உள்ளவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே எங்களுக்குள்ளாக ஆண்டவரே எல்லா மேட்டிமைகளை தகர்த்தெறியப்பட்டத்தக்கதாய் கிறிஸ்து எங்களுக்கு மேன்மையானவர், கிறிஸ்துவின் நாமத்திற்காக எல்லாவற்றையும் விட வேண்டியவர்களை விடுகிறேன் என்ற ஒரு மனப்பான்மை ஆண்டவரே எங்கள் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் ஆவியானவர் இந்த காலையிலே தருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மகிமையை விட்டு இந்த பூமியிலே இறங்கி வந்தீர். எல்லாவித மகிமையை விட்டவராய் இந்த பூமியிலே எங்களை நேசித்தது நிமித்தமாய் நீர் இறங்கி வந்து பிதாவுக்கும் எங்களுக்கு
எங்களுக்கும் இடையிலே ஒரு பாதையை உண்டு பண்ணினது போல ஆண்டவரே, நாங்கள் இந்த காலை வேளையிலே விட வேண்டியவர்களை விட்டு பள்ளங்களை நிரப்பி குன்றுகளை தவிடுபடியாக்கி உமக்கும் எங்களுக்கும் இடையிலே எந்த விதமான காரியங்களும் தடையா இல்லாதபடி இயேசுவுக்கும் எனக்கும் இடையிலே எதுவும் தடையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ சபையாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இந்த காலைவெளியில் ஆண்டவரே எங்களுக்கும் உமக்கும் இடையில இருக்கிற உறவுகள், சபைக்கும் ஆண்டவரே எங்களுக்கும் இருக்கிற உறவுகள், ஒவ்வொரு குடும்பங்களுக்கு இடையில இருக்கிற உறவுகளிலே ஒருவேளை பள்ளங்கள் காணப்பட்டால் ஆண்டவரே, மேடுகள் காணப்பட்டால் இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலே அந்த பள்ளங்கள் எல்லாம் நிரம்பி எல்லா ஆண்டவரே குன்றுகளும் தவிடுபடியாகி நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாய், ஒரே மனதுள்ளவர்களாய், ஒரே ஆவியை உடையவர்களாய், ஒரே பலனை உடையவர்களாய், பிதா எங்கள் தகப்பன், அவருடைய பிள்ளைகள் நாங்களாய் இருக்கிறோம் என்ற ஒரே மனதோடு நாங்கள் புதிய வருடத்திலே காலடி எடுத்து வைக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளாய் பேதம் இல்லாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் கசப்புகள் இல்லாதபடி காத்துக்கொள்ளும், எங்களுக்குள்ளாய் வேற்றுமைகள் இல்லாதபடி காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நாங்கள் எல்லாம் ஒரே சபை என்ற ஒரு உரிமையை ஆண்டவரே, ஒரு ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை ஆண்டவர் இந்த காலையில் எங்களுக்கு தருகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் பேசின உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், எங்கள் பள்ளங்களை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம், எங்கள் குன்றுகளை தவிடுபடியாக்குவதற்காய் ஸ்தோத்திரம். உம்மோடு நாங்கள் தொடர்ந்து உறவாட எங்களையும் எங்கள் திருச்சபையையும் உம்முடைய கருத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்திலே மனத்தாழ்மையோடு ஜெபித்து மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மாறாத கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலும் தேற்றுதலும் பலனும் இன்றும் என்றும் சதா காலங்களும் ஆண்டவருடைய வருகை வரை காத்து தவிக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் மாறாமல் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவர் வாழ்த்துங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கடந்து போங்க.